இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இது கொண்டக்கடலை வச்சு செய்கிறது. இந்த தோசை ரெசிபிக்கு கொண்டக்கடலை 200 கிராம் எடுத்துருக்குறேங்க. வெள்ளைக்கடலைக்கு பதிலாக நீங்கள் கருப்பு கடலை யூஸ் பண்ணலாம். அடுத்து பச்சரிசி 1 கப் எடுத்துருக்குறேங்க. வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் இட்லி அரிசி யூஸ் பண்ணலாங்க. அரிசியும் கொண்டக்கடலையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. கொண்டக்கடலை 8 ஹார்ஸ் ஊறணும். பச்சரிசி 2 மணி நேரம் ஊறினா போதுங்க. அரிசி, வெந்தயம், கொண்டக்கடலை எல்லாமே நல்லா ஊறி ரெடியாக இருக்குங்க. இப்போ அரைச்சிக்கலாம் மாவா. இப்போ கொண்டக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை நல்லா ஊறி இருக்கணும், அப்போ தான் அரைப்படுங்க. கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறதுனால நான் மிக்சியில் அரைச்சிக்கிட்டு இருக்கேங்க. நீங்கள் ஜாஸ்தி செய்யும்போது கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரிசி, வெந்தயம் ஊற வச்சுருந்ததை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை மாவாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரிசியும் வெந்தயமும் மாவாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ அரைச்சதை இதோடு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சுங்க. இப்போ இதை புளிக்க வச்சுக்கலாம். 8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுருந்த மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு தோசை மாவு பக்கத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க. மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. கொண்டக்கடலை தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தி அண்ட் ப்ரோட்டீன் ரிச் தோசை.